நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, வரக்கூடிய குரு பகவானுடைய நல்லா பாருங்க, குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி பிளே தமிழ்ல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது நல்லா பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கடக ராசியில பாசமான ராசியில அன்பான ராசியில உச்சமாக போறார் இந்த குரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் விஸ்வரூபம் எடுக்கிறார். எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் புதுசா ஒரு முகத்தை பார்க்க போறீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. யாருக்கு? ஜாதகத்தை எடுத்து திசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை. எப்படிப்பட்ட கர்மாவையும் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். யாருமே பிரச்சனை வாழ முடியாதுங்க. அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இந்த குரு பயிற்சி வீடியோ பிளே தமிழ்ல பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான ஒரு ரகசியான பதிவு இதுல இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நான் ஓப்பனா சொல்றேன், யார் சனி திசையோ குரு புத்தியோ குரு திசையோ யாருக்கெல்லாம் நடக்குது அந்த 12 ராசியில அவங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. 7.5 சனி, சனி பகவான உள்ள பிடி எல்லாத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு அதுல இருக்கு. அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த குரு பகவான் எப்படி எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை எல்லாத்துக்கும் குரு. அப்படிப்பட்ட குரு நல்ல ஒழுக்கமான குரு, உச்சமான குரு. என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார், இப்ப 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை பார்க்க கூடாது கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் சிம்ம ராசி. இதுலையுமே பாருங்க, ரொம்ப நீதியான குணம், எப்படி நேர்மையான குணம், வழியில போகக்கூடிய குணம், தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம், யார் வந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம், எல்லாரையுமே அனுசரித்து பண்ணக்கூடிய ஒரு லீடரான ஒரு பொசிஷன், அப்படி லீடரான ஒரு வேலையை பார்க்கக்கூடிய வேலை, பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறது, குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கிறது, பயங்கரமான திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்மம் மட்டும்தான். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயந்தா அவ்வளோதாங்க, பயப்படாமல் இறங்குவாங்க. எப்படி பயந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் பயந்து ஓரமாக தான் நிற்கணும். சிம்மா இப்போ ஒரு பயங்கரமான தைரியம் உங்கள் பக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சிம்ம ராசிக்காரா பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். ஒன்றும் கிடையாது, சனி பகவான் எப்படி இருக்காரு மட்டும் பாருங்கள். மற்ற எல்லாமே நீங்கள் கண்ணை மூடிட்டு போங்க, எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக வரும். ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே அவர் பகை கிரகமாக வருவார். நல்லா பாருங்கள், உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிம்மராசிக்கு விரைகுருவாங்க. சூரியனும் குருவும் நட்பு கிரகம் தான். இங்கே விரைகுருக்கு வேலையே கிடையாது, வேலையே சொல்லக்கூடாது. ஒரு சொல்லி பயமுறுத்தி விட்ருவாங்க. ஐயோ அப்படி நம்ம ஜாதகம் உள்ள தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தாங்க. தங்கம், பொன், பொருள், நகை, ஒழுக்கம், ஆசிரியர், நிறைய துறைக்குலாம் அந்த குரு வருவாருங்க. காசு பணப்புலங்கிற எல்லாமே குரு தான். எங்கெல்லாம் பதவி உயர்வு வரணுமோ எல்லாமே குரு தான். அப்படிப்பட்ட குரு பகவான் பாருங்க, அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு தான் உங்களுக்கு நான் பாதிக்காங்கிற விஷயத்தை நான் கொண்டு போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஏன் சனி பகவானை பாருங்க, ஏன்னா சனி பகவானை குரு பார்க்குறாரு, அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா உங்களுக்கு குரு உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதிங்க. மனசுக்குள்ள என்ன இருக்குது அதை வெளியில காட்டக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். 5ங்கிறது என்ன? உங்களுடைய ஆழ்மன எண்ணங்களை குறிக்கும், பூர்வீக சொத்தை கொடுக்கும், குழந்தையை காட்டும், ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்களா அடைய மாட்டீங்களா எல்லாமே காட்டும், ஆன்மீகத்தை காட்டும், குலதெய்வத்தை காட்டும், நிறைய நல்ல விஷயம் 5ஆம் இடத்துக்குள்ள அடங்கியிருக்கு. தெரியுது, அது அதிர்ஷ்டத்தை காட்டும். அப்படிப்பட்ட அதிபதியை வர்றாரு. அப்போ இங்கே நம்ம எப்படி கெட்டதை சொல்ல முடியுமா? அடுத்து பாருங்க, 8ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான். நல்லா பாருங்க, குருவுடைய வீட்டில் தான் சனி பகவான் இருக்காரு, மறந்துடக்கூடாது. 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்காரு. ஆனால் உங்களுக்கு 8 கூட யார்? குரு தானே. நான் ஏன் கெட்டது நடக்கிறது தெரியுமா? இதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பழமொழியை இப்போ தூக்கி வச்சு பாருங்க, சிம்மத்துக்கு செம்மையாக இருக்கும். சனி பகவானும் குருபான் பார்க்குறாரு, 9ஆம் பார்வை, சிறப்பு பார்வையை கொடுக்குறாரு. 5ம் 9 அவருக்கு சரியாந்திர யோகமான பார்வை. இப்போ இங்கே கெட்டது வருமா? ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சிம்மராசியை பொறுத்தவரை. அதனால் விரைய குரு உங்களுக்கு எடுக்க மாட்டார். சூரியன் குருவும் நட்பு கிரகம்னா இதை தயவு செய்து பாதிப்பை எடுக்கிறதுக்காதீங்க. பிளே தமிழ்ல
யாருமே கர்மா இல்லாமல் அந்த கலியுகத்தில் பிறக்க நீங்கள் நினைச்சிருக்கீங்க நமக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கர்மா அந்த கலியுகத்தில் கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருக்காரு. அது வேலை செய்யக்கூடிய காலம் தசாபதி தான். உங்களுக்கு சொல்லுவா பாருங்க, ஜாதகம் பார்க்கும்போது இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த காலகட்டம் வருதுங்க, இது நடக்க போதுங்க, இதில் போங்க, இதில் போகாதீங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கான பரிகாரம் தான் நம்ம முன்னோர்கள், முனிவர், சித்தர்கள், மகான், ரிஷிமார்கள் நிறைய விஷயத்தை பண்ணுங்க, கண்டிப்பாக மாற்றம் உண்டு. ஒன்றும் இல்லை, சனி பான்பு கெட்டு போயிருந்தால் வேலை இல்லை, அவ்வளோதான். வேலை இல்லை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை. நீங்கள் கேட்டுக்குங்க, எத்தனை நேரம் கேட்டுங்க. சிம்மராசியை பொறுத்தவரை அஷ்டம சனி அப்படியே ஒரு அஷ்டம, உயிர் போகாத அளவுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து புழிஞ்சு எடுத்துருக்கோம். நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க பிறந்தது கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. இது மாதிரி லக்னம் மறைஞ்சிருப்பார். நல்லா பாருங்க, உயிர் கொடுக்கக்கூடிய கிரகம் மறையக்கூடாது. ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. எது யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது யோகமான வேலை நடக்கும். எது பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பாக அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சு தான் ஆகணும். அதான் ஜாதகத்தை பார்த்துட்டு அலர்ட் ஆகிக்கணும். ஏன்னா உங்களுக்கு பாருங்க, திருமணம், வேலை, தாய்மா உறவு, நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்கள், இதில் ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் மட்டும் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கேளுங்க சிம்மத்தை, எதுவுமே சொல்ல மாட்டார், ஆமான் தலையாட்டிவார். ஏன்னா 8ஆம் இடத்தை சொன்னீங்க, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு, படிவாசம் மிதிக்க வைக்கும். திருமணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தான் கிட்ட போகும்போது இங்கே தடங்களை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா சிந்தனையே இருக்காது. நல்லா படித்த குழந்தை ஏன் படிக்கணும்னு கவலைப்படுவீங்க. தொழிலில் பயங்கரமான வீழ்ச்சியை கொடுத்துருக்கோம். உடம்பு ஆரோக்கியத்தில் திடீர்னு மருத்துவமனைக்கு அட்மிட் ஆகிடக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். திடீர்னு கண்டத்தை பார்த்துருப்பீங்க. எல்லாம் கேட்டு பாருங்க சிம்மத்தை. ரீசெண்டாக சொல்கிறேன், கேளுங்க, கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா வீடு கொடுத்த குரு வக்ரம் அந்த ஒரு 4 மாதம் புழிஞ்சு எடுத்துக்கிட்டார், 4 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஏன்னா ஏன் இப்படி சொல்ல தெரியுமா, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தா சிம்மராசிக்கிறாங்க. அதிக ஜாதகம் கொடுத்தீங்க, அதனால சொல்கிறேன். நிறைய விஷயம் கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள். இப்போ ஏதாச்சும் ஒரு கிரகம் மாறுதான் பாருங்கள், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும். இப்போ ஏன்னா குரு உச்சமாக இருக்கும்போது எந்த பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ குரு உச்சமாகும் போது இல்லை தெய்வம் உச்சமாக உட்காந்துருக்கு. அப்போ எந்த பரிகாரம் பண்ணாலும் சித்தி ஆகும்ல. இப்போ பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. இப்போ முதல் பண்ணல ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு விரைய குரு வர்றாருல, ஏன் நான் பாதிக்காதுன்னு சொல்கிறேன். சனி பகவானை பார்க்குறேன், ஒன்றும் இல்லை, வேலை கிடைக்கலாம், வேலை ஊற்றி அமைச்சு கொடுத்துருவார். ஏன் காரணம், வேலைஸ்தான அதிபதி யார், சனி பகவான் தானே. எப்படி பார்த்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எப்படி மே மாதம் 18ஆம் தேதிக்கு அவர் மாறிடுவார். எதில் போவார், எப்படி ஜூன் மாதம் 18 ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் பூசம் தான். இப்போ பூசத்தில் போகும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு. சனிபவன் நட்சத்திரம் போய் நேராக சனிபவனை பார்க்கும்போது வேலை ஊற்றிட்டு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும். நினச்சி பார்க்கறதுக்கு வேலை ஊற்றிட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும். நல்ல வேலை கிடைக்கும், சூப்பரான வேலை கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் ஜூன் 18. ஒன்றும் இல்லை, வேலை பார்க்குற அதிகாரிலாம் உங்களை கீழே மேலும் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தாங்க. அந்த கஷ்டத்தை இப்போ நீங்கிற பாருங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது ஜூன் மாதத்துக்குள்ளே அந்த அறிவுரை காட்டிடும். இல்லைனா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாருங்கள் வேலை ஊற்றில பெரிய லெவலுக்கு போவீங்க. கடனே இருக்காது. நீங்கள் எந்த பேங்கில் போய் லோன் கிடைக்கும். ஏன்னா அவருடைய பார்வை எங்கே பார்க்குறாரு, நேராக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் கடன் ஸ்தானம் தானே. அங்கே பார்க்கும்போது கடனை கொடுக்க மாட்டாரா. கண்டிப்பாக லோன் கேட்டால் லோன் கிடைக்குங்க. எதிரியை வெல்லுருவீங்க, எதிரியை ஜெயிச்சிருவீங்க. எதிரி ஸ்தானங்கிறது 6ஆம் இடம் தாங்க. குரு 12ஆம் இடத்தை தான் இங்கே பார்க்குறாருங்க. 6 12 விபரீத ராஜகத்தில் போய் உட்காந்துருக்குங்க. நேராக இங்கே பார்க்குறாருங்க. கெட்டவர் கெட்டிடும் ராஜகம் சொல்லுவாங்க. கெட்ட ஸ்தானம் அதிபதி கெட்ட இடத்துல போய் இருந்தால் நல்லது பண்ணுவார். அப்போ வழக்கில் ஜெயிப்பீங்க. ஒன்று வீடு கட்டணும், இடம் வாங்கினா இப்போ வாங்குவீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு நான் ஓப்பனாக சொல்லும்போது என்னுடைய அமைப்பு பிரகாரம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுவீங்க. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் பேசில் இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. இது எல்லாமே விரைய செலவாக நிறைய பண்ணால் ரெடியாக இருங்க விரைய செலவில். ஏன்னா விரைய குரு விரைய செலவு சுப செலவாக கண்டிப்பாக உங்களை காட்டிடுங்க. இதுவும் செலவு தான். இதை நல்லதாக சொல்லுவோம், வேற ஒன்றும் கிடையாது. வீடு கட்டினேன், குழந்தைக்கு வீடு கட்டினேன், வண்டி வாங்கினேன், வாகனம் வாங்கினேன், சொத்து வாங்கினேன், இது மாதிரி எனக்கு பிளான் இருக்குது. இப்போ பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சரி அந்த கேஸை எடுத்துகிட்டு உங்கள் பக்கம் தீர்ப்பாயிரும். இப்போ உங்கள் மேலே எந்த கேஸை போட்டிருந்தாலும் சரி உங்கள் பக்கம் தீர்ப்பு எழுதிடுவாங்க. சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு தீர்ப்பு சூப்பராக இருக்கு. ஏன்னா வழக்க ஸ்தானத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. உங்கள் மேலே எந்த கேஸையும் வழக்கு விட மாட்டார். ஏன்னா உங்களுக்கு குரு நல்லா இருக்கிறாங்க. அப்போ ஜாதகத்தை நல்லா இருக்கான்னு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாருங்கள், தாய் தந்தையோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். இதையும் தாண்டி வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரொமோஷன் செம்ம லக்காக இருக்குது. பார்த்து வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு, ஏன்னா 8ஆம் இடத்தை பார்த்து 4ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தை பார்க்கணும். வெளிநாடு வெளியூர் ஸ்தானத்தை அவர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. நீ வெளிநாடு போ, இல்லை வீடு கட்டு, வெளிநாட்டை உனக்கு பெரிய ஒரு லக்கை வச்சுருக்கீங்க. அப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க நான் லாட்ரி எடுத்த விட இப்போ ஆக்சுவலி இல்லை, கண்டிப்பாக லாட்ரி சீட் அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து முப்பருங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா குரு பணக்காரன்ல, பண்ண மனது வெளிநாடு தானே. நேராக ஃபோக்கஸ் பண்ணி 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. திடீர்னு பணத்தை உடனே திணிக்க பார்ப்பார். ஒன்று நகையை அடை வைக்க பார்ப்பார், இல்லை நகையை கொடுக்க பார்ப்பார், இல்லை பணத்தை கொடுக்க பார்ப்பார். அப்போ திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களுக்கு லக்காக இருக்கும்.
நிறைய பேர் பாருங்க, பொதுவாக அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்தால் திருமணத்தில் உள்ள தடங்கள் நீங்கிரும். திருமணஸ்தானத்திலேயே இந்த குரு பகவான் பார்க்கறனால கண்டிப்பாக குரு சனி நல்லா இருந்தால் இப்போ திருமண யோகம் நிறைய பேருக்கு தேடி வரும். கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து கலைத்துறை, இசைத்துறை எல்லாத்தையும் பெருசு அதிகம் நீங்களாக இருப்பீங்க. ஏன்னா நிறைய ஒரு மாற்றமாக அதிகமாக காட்டுது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் போய்கிட்டே இருங்க, போகிற பாதையில் போய்கிட்டே இருங்க, எல்லாமே நல்லதாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கவலைப்பட அந்த குரு பயிற்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சி. விரைய குரு இல்லை, இது மிகப்பெரிய லாப குருன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஜாதகத்தில் சனிபானை பார்க்குறனால குரு சனி யாரெல்லாம் சனிபானால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பெண்களுக்கு பாருங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். அரசாங்க எக்ஸாம் எழுதுறோம் மாணவர்களும் அரசாங்கத்தில் கண்டிப்பாக கிடைச்சிடுது, மாற்றுக்கிறதே கிடையாது. அரசியல் அரசாங்கம் பெரிய ஒரு பொசிஷனில் போய் நட்சத்திர பலனுக்கு போகுமா, முக நட்சத்திரம் என்ன மக நட்சத்திரம், இதுலேயுமே திறமையான குணம், அறிவான குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்கும். யார் மகத்தில் பிறந்தவங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இறைவன் உங்கள் பக்கம். எதுவுமே பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பாக இருக்கும் உங்கள்கிட்ட. எது வந்தாலும் தயங்காமல் இறங்கி ஆட்டிங்க, எல்லாமே வெற்றியாக மாறும். உங்களுக்கு தோல்விக்கான விஷயமே கிடையாது மக நட்சத்திர பிறந்தவங்க. ஏன்னா கேது ஆதிக்கம், கேது இங்கே பலமாக வந்துருக்கு. வீட்டில் சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இந்த குரு பயிற்சியால் நிறைய நல்ல விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்ல காரியம் நல்ல விஷயம் உங்கள் பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. வருமானம், பொருளாதாரம், லாபம், மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, வேலை வீட்டில் ஒரு ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அடுத்து மருத்துவர், அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், வண்டி வாகன பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக பட்டையை கிளப்புவீங்க. ஏன்னா மகத்தில் பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. ஏன்னா இப்போ எல்லாமே நல்லதாக வருது, கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அடுத்து பூர நட்சத்திரம், ரொம்ப நாகரீகமான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், ரொம்ப ஒரு கலைகளை விரும்பக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். கவலைப்படாது பூரத்தில் பிறந்தவங்க. எது எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வரக்கூடிய அமைப்பு இந்த பூர நட்சத்திரம் சூப்பராக இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. எப்படி ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. நிறைய ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, படிப்பு ரீதியாக, கல்வி ரீதியாக நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. பூரத்தில் போகிறவங்க நல்ல ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. ஏன்னா இனிமேல் கெட்டது சொல்ல முடியாது. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் தான் கருதும். சுப செலவு சுபகாரியம் நிறைய கண்டிப்பாக குடும்பத்தில் நடக்கும் பாருங்க. வீடு, வண்டி, வாகன, சொத்து, வெளிநாடு, வெளியூர், இடம் வாங்குறது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு பாருங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, ரொம்ப திறமையான குணம் கூட நிறைய இருக்கும் உத்திரத்தில் பிறந்தவங்க. கவலையே படாமல் போயிட்டே இருங்க. நீங்கள் உங்கள் லைனில் போயிட்டே இருங்க. எல்லாமே உத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த பிளே டைமில் பார்க்குறவங்களுக்கு அரசாங்க வேலை, தலைமை பொறுப்பு, வீடு, வெளிநாடு, படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் நிறைய ஒரு விஷயம் சூப்பராக உங்கள் பக்கம் தேடி வரும். எதை எடுத்தாலும் வெற்றியாக மாறும் உத்திரத்தில் பிறந்தவங்க. உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பாக சூப்பராக வேலை செய்யும். அரசியல், அரசாங்கமாக, படிப்பாக, வேலையாக, வேலையா, தொழில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.